தமிழகத்தில் நடைபெற்று வரும் கடையடைப்பு காரணமாக தமிழகம் கர்நாடகம் இடையே போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கும் நமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், கடையடைப்பு காரணமா இரு மாநில எல்லையில தற்போது என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவி வருது? வேதவள்ளி, உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் கடந்த 12 நாட்களாக தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தமிழகம் பெங்களூரு இடையிலான போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 12வது நாளாக தமிழக அரசு பேருந்துகள் கர்நாடகா செல்லவில்லை. அதேபோல் கடந்த திங்கட்கிழமை பெங்களூர் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை அடுத்து தமிழக பதவியின் கொண்ட வாகனங்கள் அனைத்தும் கர்நாடக மாநிலத்துக்கு செல்லாமல் தமிழகத்தினுடைய திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. இதே நிலை தான் தொடர்ந்து 12 நாட்களாக நிலை வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது சூஜுவாடி பகுதி, அத்திப்பள்ளி தமிழக எல்லையான பகுதி தான். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பேருந்துகள் தமிழக எல்லையான ஜூஜுவாடி வரை இயக்கப்படுகிறது. அதேபோல் கர்நாடக அரசு பேருந்துகள் அத்திப்பள்ளி வரை இயக்கப்படுகிறது. இந்த இரு மாநில எல்லைகளுக்கு இடையான அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் தமிழக எல்லையிலிருந்து இறங்கி கர்நாடக எல்லைக்கும், கர்நாடக எல்லையிலிருந்து தமிழக எல்லைக்கும் நடைப்பயணமாக மாற்று பேருந்து மூலம் செல்கின்ற ஒரு நிலை தான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதேபோல் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் இன்று வரை கர்நாடகாவுக்கு அனுப்பப்படவில்லை. அதேபோல் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதை குறிப்பான கார், பைக் போன்ற வாகனங்களும் தமிழகத்துக்கு அனுமதிக்கப்பட காணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று கர்நாடக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு வணிகர் சங்கம், விவசாயிகள் அழைப்பு விடுத்ததை அடுத்து முழு அடைப்பின் போராட்டத்தின் காரணமாக அத்திப்பள்ளி பார்டரில் கர்நாடக போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக போலீசாரும் அவங்களுக்கு உண்டான எல்லையில் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது இந்த பந்தின் காரணமாக இரு மாநில போக்குவரத்து என்பது பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய வாகனம் எதுவுமே கர்நாடகாவுக்குள் அனுமதிக்காமலும் தமிழகத்திற்கு அனுமதிக்காமல் ஒரு நிலை தான் காணப்பட்டிருக்கு. பயணிகள் சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தோம், பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மக்கள் நடந்தே போனதை பார்த்துருந்தோம். தற்போதைய நிலவரம் என்ன? மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறா? அதே நிலை தான் நீடிக்கிறதா? மணிமாறன், அதே நிலைதான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக எல்லையிலே தமிழக பயணிகள் அனைவரும் இறக்கி விடப்படுகின்றனர். அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் முதல் 2 கிலோமீட்டர் வரை கடந்து அத்திப்பள்ளி என்கிற கர்நாடகா பார்டருக்கு சென்று அங்கிருந்து கர்நாடகா பேருந்துகள் ஏறி அவர்கள் கர்நாடகத்துக்கு பணிக்கு செல்வோர், மருத்துவமனைக்கு செல்வோர், கல்லூரிக்கு செல்வோர் தினம் அப்படி தான் சென்று கொண்டிருக்கிறார். அதே போல தான் பணி முடித்து திரும்பும் பொழுது அவர்கள் அத்திப்பள்ளி பார்டருந்து இறங்கி தமிழக எல்லை பகுதிக்கு அங்கிருந்து அவங்க பேருந்து கொடுத்து செல்லக்கூடிய நிலைமை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. மணிமாறன், தற்பொழுது இன்று நடக்கக்கூடிய இந்த பந்தின் காரணமாக ஓசூர் பகுதி முழுவதுமே கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கு. அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் குறைந்த அளவில் இயக்கப்பட்டு வருகிறது. மற்றபடி ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடைகள், வணிக வணிகங்கள், அப்புறமேல பெட்ரோல் பங்க் போன்ற அனைத்துமே மூடப்பட்டிருக்குது. இயல்பு வாழ்க்கை என்று பார்த்தால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லலாம். அரசியல் கட்சிகள், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் ரயில் மறியல் போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள் ஈடுபடுறதுக்கான ஆயத்த பணிகளை தற்போது தயாரிட்டு வராங்க. சுமார் 8:30 மணி அளவில் ஓசூர் ரயில் நிலையத்தில் திமுகவினர் பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலை முற்றுகையிட்டு மறியல் நடத்துவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கே போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து மாநில எல்லை என்ற பொழுது இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய பந்தின் காரணமாக மாநில எல்லை ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. போக்குவரத்து என்பது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பந்தை ஒட்டி முடிந்த அளவு தமிழக மக்கள் கர்நாடகா செல்வதை தவிர்த்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னா நேற்று பார்த்தோம்னா இந்த நேரத்தில் அதிக அளவிலான பயணிகள் பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஆனால் இன்று தமிழகத்தில் பந்த் நடப்பதால் தமிழர்கள் கர்நாடகாவுக்குள் சென்றால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு அச்ச உணர்வு காரணமாக பெரும்பாலான தமிழர்கள் இன்று கர்நாடகா செல்வதை தவிர்த்து விட்டது காணப்படுகிறது. அதேபோல் கர்நாடகத்தில் மறுமார்க்கத்தில் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்தில் வரக்கூடிய மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார். காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக 10 மணிக்கு மேல் அல்லது மாலை நேரங்கள் தான் கர்நாடகாவிலிருந்து அதிக அளவில் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் கர்நாடகாவிலிருந்து அதிக அளவிலான தமிழர்கள் தற்போது வந்துட்டு இருக்காங்க. மணிமாறன், பழனிவேல், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி.